வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். விஜய் மற்றும் மீராவுடைய காதல் கதை பகுதி 3 இப்போ பார்க்கலாம். 1, 2 பார்க்காதவங்க ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் சாயங்காலம் சென்னை மெரினா கடற்கரை. அந்த கடற்கரையில் அந்த அலைகள் கரையை தொட்டு செல்கிற அந்த சத்தமும் அந்த கடலோர காற்றின் அந்த இதமான குளிரும் அந்த மழை பொழுதை இன்னும் அழகாக்கி இருந்தது. விஜய் தூரத்துலேயே மீராவை பார்த்துட்டான். ஆனால் இன்னைக்கு அவள் மஞ்சள் நிறத்தில் ஒரு சுடிதார் போட்டிருந்தா, நேற்று அந்த கொடையை போலவே. மீரா பக்கத்தில் போயிட்டு, என்ன மீரா, இன்னைக்கு கொடைக்கு பதிலாக நீங்களே மஞ்சள் நேரத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறான். மீராவும் சிரிச்சுக்கிட்டு, ஏன் நல்லா இல்லையாங்கிறா. அட ரொம்ப நல்லா இருக்குங்க, நேற்று கொடை ரொம்ப அழகாக இருந்துச்சு, இன்னைக்கு அதை விட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்றான். அந்த 2 பேரும் கடற்கரை மணலில் மெதுவாக நடந்து போகிறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் சூடான மொறுமொறுப்பான மிளகா பஜ்ஜியும் சுண்டலையும் வாங்கிக்கிட்டு அந்த அலைகள் வந்து போகிற இடத்துக்கும் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. சுண்டலை சாப்பிட்டுக்கிட்டே மீரா கேட்குறா, விஜய் நேற்று வீட்டுக்கு போனது என்ன பண்ணீங்க? அதுக்கு அவன் சொல்கிறான், உண்மையை சொல்லவா மீரா, வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு தூங்குற வரைக்கும் நம்ம காஃபி ஷாப் பேச்சும் உங்களோட அந்த சிரிப்பு மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எனக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் மீரான்னு அவளோட கண்ணை நேராக பார்த்து பேசுகிறான். மீரா கொஞ்ச நேரம் அந்த கடலையும் அந்த அலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் மெதுவாக அவளும் சொல்ல ஆரம்பித்தா, எனக்கும் அப்படி தான் விஜய், இந்த சென்னை நகரத்தில் எத்தனையோ மனுஷங்களை நான் தினம் பார்க்குறேன். ஆனால் அன்னைக்கு அந்த பெருமழையில் நீங்கள் எனக்காக நினைஞ்சிக்கிட்டே பைக் ஓட்டின அந்த 10 நிமிஷம் இருக்கே, அப்போ எனக்குள்ள ஒரு நிம்மதியும் பாதுகாப்பும் தெரிஞ்சது. நேற்று உங்ககிட்ட பேசினப்பே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, என் ஆயுள் முழுக்க இந்த துணையும் பேச்சும் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. விஜய் மீராவோட கையை மெதுவாக தொடுறான். ஆனால் மீரா அந்த கையை விளக்கலை. இவன் சொல்கிறான், மீரா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சாதாரண இருப்பெலாம் இல்லை, என் வாழ்க்கையோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் என் கூடவே வரணும்னு ஆசைப்பட்றேன். வில் யூ மேரி மீன்னு தன் மனசில் இருந்த அந்த காதலை கூட்டிட்டான். மீராவும் அவனோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. அவளோட கண்ணில் லேசாக ஒரு ஆனந்த கண்ணீர். மழையில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு குறை பிடிச்சப்பவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் விஜய், இந்த மீரா இனிமேல் எப்போதுமே உங்கள் மீரா தான் விஜய்ங்கிறா. 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. அதே சென்னை, அதே மாதிரி ஒரு பலத்த மழைக்காலம். ஆனால் இன்றைக்கி அவங்க பஸ் ஸ்டாப்பில் நிற்கல, ஒரு அழகான சின்ன வீட்டில் ஒரு பால்கனியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. விஜய் 2 கப்பில் சூடான ஃபில்டர் காஃபியை கொண்டு வந்து ஒரு கப்பை மீராட்ட கொடுத்தான். மீராவும் அந்த காஃபியை வாங்கிக்கிட்டு பால்கனி செவுத்தில் சாஞ்சிக்கிட்டே அந்த மழையை ரசித்து பார்த்துக்கிட்டு அந்த காஃபியை குடிக்கிறா. அவளோட இன்னொரு கையில் விஜய் அவளை அன்னைக்கு ட்ராப் பண்ணும்போது அவள் கொடுத்த அந்த மஞ்சள் கலர் கொடை அந்த கையில் இருந்துச்சு. விஜய் அவளை பின்னாடி போய் அணைச்சிக்கிட்டு, என்ன மீரா, இன்னும் அந்த பழைய கொடையை ரொம்ப பத்திரமா வச்சிருக்க போலன்னு கேட்டான். இது வெறும் கொடை மட்டும் இல்லை விஜய், ஒரு சென்னை டிராஃபிக்கில் 2 அறிமுகம் இல்லாத மனுஷங்களை ஒன்றா சேர்த்த ஒரு காதல் அற்புதம். நம்ம காதலோட முதல் சாட்சியும் இதுதான். இதை நான் எப்படி விஜய் தொலைப்பேன்னு சொல்லிட்டு விஜய் தோள் மேலே சாஞ்சிக்கிட்டா. வெளியே மழை சத்தமாக பெஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அவங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் காதலுடைய வெதுவெதுப்பு ஒரு முழுமையான நிறைவை கொடுத்துருந்துச்சு. விஜய் மீராவுடைய இந்த காதல் முதல் கல்யாணம் வரைங்கிற இந்த பகுதியை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறமும் இந்த பகுதியை தொடரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பகுதியாக கொண்டு போவோம். நன்றி. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜீஸ்.